பெயரை கெடுக்க ஒருவன், குடும்பம் செழிக்க சுமை தாங்கி போல ஒருத்தி. பெண்ணவளை ரசிப்பவன் ஒருவன், பெண்ணவளை வெறுப்பவன் ஒருவன், பெண்ணவளை அழ வைத்து அதை கண்டு சிரிப்பான். சவிதா என்கிற சபாபதி எத்தனை நிறங்களில் மனிதன், ஒவ்வொரு குணத்திலும் ஒருவன். ஒன்பது பாத்திரம் நவகிரகம் போலே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையினில் இருக்கும். படுக்கை மீது பணத்தினை கொட்டி படுத்து உறங்கும் குடும்பம் இதுதான். உல்லாச வாழ்க்கையை வாழ்கின்ற திமிர்தானே. மேற்கத்து பாணியில் மகனும், வேஷம் போட்டு திரிகிற மகனும், யூத் என்று மாத்தட்டும் தாத்தாவும் பாட்டியும். கூதக்கெட்ட குடும்பம் இதுதான். எத்தனை நிறங்களில் மனிதன், ஒவ்வொரு குணத்திலும் ஒருவன். கண்ணாடி போலே பெண்மையின் குணமும், உள்ளதை தானே அது பிரதிபலிக்கும். பெண்ணவள் வாழ்வின் வரம் என்போமே, கோடையில் நிழல் தரும் மரம் என்போமே. நாம் வாழும் நாட்டிற்கு பாரத தாயென பேர் வைத்தோம். அவளின்றி உலகம் இல்லை, அவளின்றி குடும்பம் இல்லை, அவளின்றி வாழ்கின்ற வாழ்க்கை சரியா? தேவை பெருமையை போற்றுவோம். எத்தனை நிறங்களில் மனிதன், ஒவ்வொரு குணத்திலும் ஒருவன். சவிதா என்கின்ற சபாபதி. தலை எழுத்து. இப்படி ஒரு குடும்பத்துல நான் வந்து மாட்டினேன் பாருங்க. அத சொல்றியா? கரண்ட் ஷாக் ஆனதுனால அந்த பர்சனாலிட்டி அப்படி இப்படி ஆயிடுச்சுமா. இது அத்தனை பேர் அசம்பிள் ஆகும் போது உன் பர்சனாலிட்டிக்கு மேட்ச் பண்ணி நிக்கணும்ல, இல்லைன்னா உன் கௌரவம் என்ன ஆகும்? ரொம்ப முக்கியம். Dress கழட்டி கொடுங்க. என்னடி இது சட்டுன்னு அவுத்து போட சொல்லிட்டேன்? ஏன் 4 பேர் பார்த்தா என்னத்துக்கு ஆகுறது? 40 பேர் பார்த்தாலும் ஒண்ணும் ஆகாது. முதல்ல Dress கழட்டிட்டு ஆயில் பத்த எடுக்க வாங்க வாங்க. ஓ அத சொல்றியா? அதத்தான் சொல்றேன். சீக்கிரம் கழட்டி கொடுங்க. நாத்தம் தாங்க முடியல. கலட்டுன்னு எப்படி கலட்டுறது? துண்ட குடு. ஐயோ நான் துண்டை கொண்டு வந்து குடுக்குறேன் சாமி. முதல்ல Dress கழட்டுங்க. என்ன நீ கலட்டுறதுல குறியா இருக்க? துண்டு வர வரைக்கும் நான் எப்படி நிர்வாணமா நிக்க முடியும்? கதவை சாத்திட்டு உள்ள இருங்க. மன்மத ராஜா அப்படி ஒண்ணு இருக்குல்ல. சொல்ல போறேன். Dress கழட்டு முதல்ல. முதல்ல போய் கதவை சாத்து. நான் போறேன். Dress கழட்டுங்க. பர்சனலை யாரும் பார்க்க கூடாதுன்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா நாத்தம் பிடிச்ச Dress கழட்டி கொடுங்க. பாட்டத்தோட நாடாவை அவுக்க முடியல. ஐஸ் இந்த டாப்பு.
நல்ல டெட்டால போட்டு காலை வாஷ் பண்ணும். ஐயோ. இந்தாம்மா அதுக்கு கீழே போட்டிருந்த டியூப். எல்லா ட்ரெஸ்ஸும் கழட்டி போட்டீங்களா? முதல்ல உள்ள போங்க. கழட்டுறதுக்கு வேணும் இல்ல டவலு. ஏய் நான் துண்டா நின்னுகிட்டு இருக்கேன், துண்டை கொடுத்து விடு. ஆ? துண்டு வரும், வெயிட் பண்ணுங்க. ஏய், அடியே என் பர்சனாலிட்டி என்னாலே பார்க்க முடியல, சீக்கிரம் கொடுத்து விடு. எங்க வெளியே கிளியே எட்டி பாத்துறாதீங்க. எலும்பு கூட நினைச்சு பயந்து கொள்ளிட போறாங்க. சீக்கிரம் வாடி, நாத்தம் தாங்க முடியல. ஐயோ இங்கேயும் தான் முடியல. முதல்ல துவைக்க போடு. என்ன மேடம் இப்படி நாத்தடிக்குது? இதெல்லாம் மட்டும் மணக்குதாங்க. சொன்னதை சரி. இது வேலைக்கு ஆகாது. வேற ஏதாவது பண்ணணுமே. பேசாம லாண்டரிய கூப்பிட்டுருவோமா? நம்மள விட பெரிய வேலைக்காரனா இருக்கா? மேடம் என்னாச்சு? துண்டு இல்லம்மா. என்னது? ஒண்ணு இல்லம்மா. நீ வந்த விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. நான் லாக்மி கம்பெனில இருந்து வரேன். உங்க ஹஸ்பண்டுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு, அதை நேரா பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? வாம்மா, வா, வா, வா. உள்ள உட்காருங்க, வாங்க. நீ போய் உள்ள வேலையை பாருங்க, நீ நான் பாத்துக்கிறேன். சமயம் பார்த்து கழட்டி விட்டுருவியே. வாங்க நீ. முடியாதுடி. ஏய், வாங்க அங்க வாங்க, நீங்க வாங்க. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேடி தேடியே எனக்கு வயசாயிடும் போல இருக்கு. எங்கதான் போயிட்டு வர? ஏய், எங்கடி போயிட்டு வர? இந்தாங்க. என்னது இது? லாண்டரி பில்லு 4115 ரூபாவா? நான் துணி போடவே இல்லையேடி. நான் தான் போட்டேன். இப்பதானே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரங்கன்னு. என்ன உளற? பின்ன என்ன மாமி, 10 நாள் துணி துவைக்கிறதுக்கு 4115 ரூபாய். மாசம் 30 நாளைக்கு 12,000 சொச்சம் ஆகுது. ஆனா எனக்கு சம்பளம் வெறும் 4000 தான் கொடுக்குறீங்க. நீ செய்யற வேலைக்கு 4000 ரூபாயே ஜாஸ்தி. போ போய் வேலையை பாரு. பேசுற பேச. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? என் பேர் வரலட்சுமி. சரி, இது கிருஷ்ணமூர்த்தி வீடு தானே? கிருஷ்ணமூர்த்தியா? அப்படி யாரும் இங்க இல்லையே. இது 6ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. இது 10வது தெரு தானே? ஆமா. அப்ப சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். ஆனா இங்க கிருஷ்ணமூர்த்தி இல்ல. ஏய், அதிக பிரசங்கி. ஐஸ் புருஷன் பேர் தான் கிருஷ்ணமூர்த்தி. நீ உள்ள போ. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி நீ என்ன வரவங்க கிட்ட என்ன நீ பேசிட்டு? என் புருஷன் தலை உருளுது? அம்மா தாயே, உன் புருஷனை நான் ஒன்னும் சொல்லலமா. உன் புருஷனை பார்க்க இவங்க வந்திருக்காங்க. ஆ? பயப்படாத, என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேளு. என்ன விஷயமா? நல்ல விஷயம் தான் மேடம். நான் அவரை பார்க்கணும். அவரை பார்க்க முடியாது. ஏன் மேடம், அவர் வீட்ல இல்லையா? இருக்காரு. அப்புறம் என்ன மேடம், பார்க்கணும், வர சொல்லுங்க. அவரு வர்ற கண்டிஷன்ல இல்லம்மா. ஏடி அவர் வந்து பார்க்க சொல்ல வேண்டியதானே? ஐயோ அண்ணி, அவர் ஒட்டு தொடி இல்லாம ரூம்குள்ள இருக்காரு. மேடம் என்னாச்சு? துண்டு இல்லம்மா. என்னது? ஒண்ணு இல்லம்மா. நீ வந்த விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. நான் லாக்மி கம்பெனில இருந்து வரேன். உங்க ஹஸ்பண்டுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு, அதை நேரா பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? வாம்மா, வா, வா, வா. உள்ள உட்காருங்க, வாங்க. நீ போய் உள்ள வேலையை பாருங்க, நீ நான் பாத்துக்கிறேன். சமயம் பார்த்து கழட்டி விட்டுருவியே. வாங்க நீ. முடியாதுடி. ஏய், வாங்க அங்க வாங்க, நீங்க வாங்க. அங்கிள், ஐயா உள்ள வந்துடாதம்மா, அதான் உனக்கு சேப்பு. நான் ஏன் வர போறேன்? உங்களை தேடி யாரும் வந்திருக்காங்க, கீழே வாங்க. நான் கீழே வந்துருவேன், வந்தவங்க மேல போயிருவாங்க. ஏப்பா யாருப்பா வெளியில? ஏய், மகனே டாடி, ஒரு மணி நேரமா உள்ள ஒண்ணு இல்லாம நிக்கிறேன்டா. ஏதாவது துணி இருந்தா எடுத்து போடு. இத பார்க்க ஆள் வேற வந்திருக்கு. டாடி
காத்தோட்டமா இருக்கீங்களேன்னு சந்தோஷப்படுங்க. டேய், டேய், டேய். ஃப்ரீயா காத்து வாங்கறது விட்டுட்டு போங்க டாடி. அந்த பைசா நீங்க சூட்கேஸ்ல தருவீங்களா இல்ல பேக்ல தருவீங்களா? கொடைக்கானல் போறதுக்கு டிக்கெட் தருவோம். எடுத்துட்டு வரணும் போடி ஐஸ் எங்கடியும் போடு. என்னது கொடைக்கானல் டூரா? அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமா? யாரது ஆள் நடமாடுற மாதிரி தெரியுது? சொல்லுங்க மாம்ஸ். பாப்ல மானத்துக்கு பயந்து ரூம்குள்ளே அடங்கி இருக்கிறேன். நான் துண்டு கொடுத்து விட ஒரு பிட்டு துணியாவது அனுப்பிச்சு விடப்பா. போங்க மாம்ஸ். நானே ரொம்ப நேரமா சாவியை காணும் தெரியுது, தொண்டை ஐயோ காணும். பாப்ல, ஐயோ கொடைக்கானல் டூரா? ஐ அம் வெரி ஹாப்பி. ஐயோ என்ன காப்பாத்த யாரும் இல்லையா இந்த வீட்டுல? மாப்ள இந்த மச்சான் எதுக்கு இருக்கிறேன், நான் வரேன், நீங்க கவலையப்படாதீங்க. சொல்லிட்டு தரங்க மாமா. மாமா ஒதுங்கிக்கிறேன். மாமா துண்டு அவுத்துட்டு லேசா அப்படியே திரும்பிங்க. மச்சான் என்ன இப்படி பண்ணிவிட்டீங்க? கையை வச்சு மறைச்சிக்க மச்சான். தப்பு. பிச்சிட்டப்பா ஐசே வந்துட்டேன். வாங்க வாங்க. யாருமா இவங்க? பாப்பா முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. என் பேர் வரலட்சுமி சார். இருக்கட்டும். லாக்மி கம்பெனில நல்லா ஒர்க் வேலை பண்றேன். வெரிஃபிகேஷனுக்காக என்ன வந்திருக்கேன். வெரிஃபிகேஷன்? ஏங்க நீங்க லாக்மில ஏதாவது மெட்டீரியல் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? எக்கச்சக்கமான அழகு சாதன கம்பெனிகளுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேம்மா. ஏன் போட்டீங்க? பல கம்பெனி மெட்டீரியல் போட்டு மெருகேத்தாமா. ஆமா நீ எந்த கம்பெனில இருந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்க? சார் அது இருக்கட்டும் சார், நீங்க எஸ் கிருஷ்ணமூர்த்தி தானே? ஆச்சு நாசமா போச்சு. ஆரம்பமே அராஜகமா இருக்கு. சாரிமா, நான் எஸ் கிருஷ்ணமூர்த்தி இல்ல, என் கிருஷ்ணமூர்த்தி அலேஸ் கிரிஷ். சார் இது 6ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா 10வது தெரு தானே? அதேதான். கிருஷ்ணா நகர் தானே இது? ஆச்சு. அம்மாடி நீ அட்ரஸ் மாறி வந்துட்ட, கிளம்பு. ஓ சாரி மேடம். போம்மா, போ, போ, போ. அதானே பார்த்தேன். கொஞ்ச நேரம் கொடைக்கானலுக்கு போறோம்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அட சை. அழகாக விட மாப்ள மாட்டாங்க. இப்பயா வருவேன், நான் எவ்வளவு நேரம் தான் உள்ளே இருக்கிறது? ஒரு மணி நேரம் அடங்கி இருந்தல்ல, ஆமா நீயும் அடங்கி இரு. என்னால உச்சா அடங்க முடியல, போயிட்டு வரேன். சரி சீக்கிரம் வாங்க டாடி. சரி. இப்ப நான் எப்படி வெளியே போறது? இந்த கோலத்துல வந்த வேணா பார்த்தா ஒரே அடியா செத்து போயிருவானா? அவன் வந்த விஷயம் என்ன நமக்கு தெரியாமலே போயிருமே. என்ன பண்றது? யாருங்க? யார் வேணும்? மிஸ்டர் ராம்ஸ் வேணும். நீங்க யாரு? நான் தேஜா. தேஜாவா? எஸ். ராமச்சந்திரமூர்த்தி சுருங்கி ராம்சா இருக்கும்போது தேசிங்கராஜா சுருங்கி தேஜா கூடாதா? நீங்க ராம்சா கூப்பிடுங்க. நீங்க அவரை என்ன விஷயமா பார்க்கணும் நான் தெரிஞ்சு கூடாதா? நீங்க எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அவரை கூப்பிடணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்றதுக்கு தான். அப்ப நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆனா பாருங்க, எனக்கு டைமிங் இல்லைன்ற காரணத்தினால 2 பேர்கிட்ட திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா அவரை முன்னாடி வச்ச உங்க 2 பேருக்கும் ஒன்னா விஷயத்த சொல்லிடுறேன். என்ன சொல்றீங்க? முடியாதுன்னு சொல்றேன். என்ன முடியாது? அவரை கூப்பிட முடியாதுன்னு சொல்றேன். ஏன்? கூப்பிட்டா வர நிலைமையில அவர் இல்லீங்க. நோ ப்ராப்ளம். நாம போய் அவரை பார்ப்போம். அது சரி வராது. நோ ப்ராப்ளம். எந்த ரூம்னு எனக்கு சொல்லுங்க, நான் போய் அவரை பார்க்கறேன். அதுவும் சரி வராதுங்க. நீங்க இருங்க, நான் கூப்பிடுறேன். கரிஷ்மா, இதோ வந்துட்டேன் மம்மி. என்ன மம்மி? போய் உங்க அப்பாவை வர சொல்லு. அவர் மாடியில இல்லையே. மாடியில தான் எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருப்பாரு. கூப்பிடு அவரை. என்ன விஷயம் கேட்டா? தலை போற விஷயம்னு சொல்லு. ஓகே மம்மி. நீங்க வாங்க, அங்க போய் உட்காருங்க, வருவாரு. டாடி டாடி. அம்மா உள்ள வந்துடாத. நான் ஒண்ணும் உள்ள வரல, உங்களை தான் தேடி யாரோ கீழே வந்திருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்க? அதேதான் நானும் கேட்டேன். ஏதோ தலை போற விஷயம் சொல்லுன்னு சொல்லி மம்மி சொன்னாங்க. ஓ அப்படியா? நீ போ, நான் வரேன். சரி சீக்கிரம் வாங்க டாடி. சரி. இப்ப நான் எப்படி வெளியே போறது? இந்த
இந்த கோலத்துல வந்த வேணா பார்த்தா ஒரே அடியா செத்து போயிடுவானா? அவன் வந்த விஷயம் என்னன்னு நமக்கு தெரியாமலே போயிருமே. என்ன பண்றது? ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? டாடி டேய் சபாபதி, உள்ள இருக்க முடியலடா. கொஞ்ச நேரம் என்னுடைய துண்டை கொடுத்து ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். ஐயோ, என்கிட்ட இருக்கிறதே ஒரே துண்டு, அத உங்கள்கிட்ட கொடுத்து நான் என்ன பண்றது? டேய் நான் உன் டாடிடா. டேய் ப்ளீஸ்ரா 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 ப்ளீஸ். போங்க டாடி. அட பாவி, பெத்த பிள்ளைய அப்பனுக்கு துண்டு கொடுக்க மாட்டேங்கிறான். யாரு வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஆனா யாராவது இருக்கீங்களா? அங்கிள் டேய் பரசு, நீயாடா? அங்கிள் அலங்கோலமா நிக்கிறேன்டா. 1 மணி நேரம் உன் துண்டை கொடுத்து ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். சான்ஸே இல்ல அங்கிள், நீங்க வேற யாராச்சும் ட்ரை பண்ணுங்க. டேய் 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 டேய். என்னங்க விளையாடுறீங்களா? இன்னும் எவ்வளவு நேரம் தான் நான் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது? அவர் வருவாரா மாட்டாரா? வரக்கூடிய நிலைமையில இருந்தா வரமாட்டாரா? வருவாரு, நீங்க உட்கார்ந்துருங்க. யோ, யாராவது இருக்கீங்களாப்பா? வெறும் துண்டை கட்டி அலைய விட்டாங்களே. யாருப்பா வெளியே? யார் யாது உள்ள? ராம்சே ராம்சே. டேய் நான் நல்ல சிவன்டா. டேய் நல்ல சிவா. ஆமா, கதவை உள்ள பூட்டிக்கிட்டு நீ என்ன பண்ற? ரூம்ல யாராவது இருக்காங்களா? ஐயோ, நான் உள்ள ஒத்தையா இருக்கேன்டா. அதுவும் நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கேன்டா. என்னது ஒண்ணுமே இல்லாம இருக்கியா? ஓ, நீ நம்ம கேஸ் தானா? அம்மா இடுப்புல துண்டு கட்டிருப்பியே. அதுவும் இல்லாம தான்டா இருக்கேன். ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். யாரோ என்ன தேடி வந்திருக்காங்கடா. ஒண்ணுமே இல்லாம நான் அவனை போய் பார்க்க முடியாதுடா. டேய் உன் துண்டை கொடுத்து ஹெல்ப் பண்றா ப்ளீஸ் ப்ளீஸ். நீ என் உயிர் நண்பன்டா, உனக்கா நான் உயிரையே தருவேன். கேவலம் துண்டை தர மாட்டேனா? கதவை தர. ஓகே. அப்படியே ஓரமா வந்துடுறேன், வெளியில கதவை தரேன். மேடம், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எது? நான் தூங்குறதா? நீங்க தூங்குறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்படி என் பொறுமையை சோதிக்கிறீங்களே. இன்னும் 10 நிமிஷத்துல சார் வரல, நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். எதுக்காக 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அதுக்காக இப்பவே கிளம்பி போக சொல்றீங்களா? மிஸ்டர் ராம்ஸ் வர சொல்லுங்க. அவனை எதுக்காக வர சொல்ற? நான் வந்த வேலை முடியணும்னா அவர் வந்துதான் ஆகணும். அப்படி என்ன வேலையா வந்திருக்கீங்க? அதானே, என்ன விஷயம் சொன்னாதானங்க எங்களுக்கு தெரியும். சொல்றேன். அவர்கிட்ட டாக்குமெண்ட்ல சைன் வாங்கணும். ஏன் அது அவங்கிட்ட தான் வாங்கணுமா? நான் போட்டா ஆகாதா? செல்லாது செல்லாது. ஏன் செல்லாது? இந்த டாக்குமெண்ட் அவர் பேர்ல தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கு. டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? யார் நீங்க? நான் தேஜா, அட்வொகேட் துளசிதாஸோட ஜூனியர். ஐயோ, அப்படியா? அட்வொகேட் துளசிதாஸ் அனுப்பிதான் நீங்க இல்ல வந்திருக்கீங்களா? இல்ல, நானே தான் ஆட்டோ பிடிச்சு வந்தேன். இப்ப சார் வருவாரா வரமாட்டாரா? வந்து விட்டேன். வணக்கம் சார். நீங்க தான் நீ பார்க்க வந்த நபரா? ஆமா சார். ஆமா, யார் நீங்க? அட்வொகேட் துளசி சாரோட ஜூனியர். நீங்க ஜூனியரா? ஆமா சார். அவருக்கு நீங்க சீனியர் மேல இருக்கீங்க. ஐயோ தெய்வமே, இப்படி ஏதாவது ஒண்ணு பேசி ஏன் சோத்துல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. இந்தாங்க, இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன் பண்ணுங்க. என்னது டாக்குமெண்டா? நான் ஏன் சைன் பண்ணணும்? மாட்டேன். அப்ப அயனா ஒரு அபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணாமா? அயனா வர அபார்ட்மெண்ட் டாக்குமெண்டா? எஸ் மேடம். அதுக்கு நான்ல கையெழுத்து போடணும். அதானே, எங்க அத்தை தானே அந்த காத்தவராயன் லீஸ் டாக்குமெண்ட்ல சந்தோஷமா கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஐயோ சரசு, வாடகை அக்ரிமெண்ட்னு சொல்லி லீஸ் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்கான் அந்த காத்தவராயன். அதத்தானே அத்தை நானும் சொன்னேன். இல்ல இல்ல, நீ அப்படி சொல்லல. நான் தெரிஞ்ச லீஸ் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்ததா நீ சொல்ற. அத்தை, உங்களை போய் நான் அப்படி எல்லாம் சொல்லுவேனா என்ன? நீங்க தெரிஞ்சு போட்டீங்களோ தெரியாம போட்டீங்களோ, ஆனா போட்டு கொடுத்துட்டீங்கல்ல. ஆமா. அதான் அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணி அபார்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்க தான் மிஸ்டர் ராம்ஸ் பேர்ல டாக்குமெண்ட்டை எங்க சீனியர் ரெடி பண்ணியிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ல காத்தவராயனை சைன் பண்ண வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதே டாக்குமெண்ட்ல நீங்களும் சைன் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ல உங்க சைனை வாங்குறதுக்காக தான் நான் வந்தேன். கையெழுத்து போடுங்க சார். போடுறேன்.
உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.